வீட்டில் நான் எல்லா புற்றுநோயாளிகளுக்கும் தினசரி குடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஜூஸ் சொல்லுவேன். அதுக்கு ஒன்று ஒரு பெரிய மருத்துவ காரணங்கள் மிகப்பெரிய இல்லை, ஆனால் அதனுடைய சத்துக்களை எல்லாம் பார்க்கும்போது குடிக்கலான்னு தோணுச்சு. மாதுளம்பழம் ஒரு கப்பு, ஒரு மாதுளம்பழத்தை எடுத்துக்கோங்க. தக்காளி பழத்தினுடைய தொலி மேலே ஒரு 3-4 தக்காளி பழத்தினுடைய தொலியை மட்டும் ஸ்கிராப்பில் பண்ணி அந்த தொலியை எடுத்துக்குவோம். ஒரு அரை நெல்லிக்காய், வெள்ளரியினுடைய விதை, இதை மட்டும் வெள்ளரி விதையை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த தக்காளி பழ தொலி, நெல்லிக்காய், மாதுளம்பழம் இது எல்லாத்தையும் அடித்து ஒரு கப்பு ஜூஸ் 200 ml போல் குடித்தோன்னா அது பல புற்றுநோய்களுக்கு ஒரு பக்கபலமாக, அது நோய்க்கான சிகிச்சைக்கு ஒரு பக்கபலமாக, அந்த நோய் வேகமாக விலகுவதற்கு உதவியான ஒரு ஜூஸ். அது எத்தனையோ டானிக், எத்தனையோ மருந்து கொடுக்குறோம். நம்ம குடும்பத்தில் ஒரு வேளை தாய்க்கோ இல்லை பெரியம்மாக்கோ சித்திக்கோ இந்த மாதிரி புற்றுநோயினுடைய தாக்கம் இருந்ததுன்னா நம் வீட்டு குழந்தைகளுக்கு இந்த பானத்தை, இந்த ஜூஸை ஒரு அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கொடுக்கலாம். இதை சும்மா எவிடன்ஸ் இல்லாமல் சொல்லலை. ஜேர்னல் ஆஃப் எத்னோ ஃபார்மகாலஜி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த ஜேர்னல் ஆஃப் எத்னோ ஃபார்மகாலஜியில் இதே பானத்தை அவர்கள் ஆய்ந்து அறிந்து அந்த எப்படி ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், ஆண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு ஒரு 50 வயதுக்கு மேலே லேசாக வீங்கிரும். 60 வயதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம், இரவில் 2 தடவை எழுந்திரிச்சு யூரின் போவாங்க. அது பெரும்பாலும் அது பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபிம்பாங்க, லேசான வீக்கம் இருக்கும். அந்த பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி புற்றுநோயாக மாறாமல் தடுப்பதற்கு இந்த பானம் பயன்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஏன் இது வேலை செய்யுதுன்னு பார்த்தா அதில் இருக்கக்கூடிய லைகோபீன், நான் சொன்னேன் அந்த சிவப்பரிசியில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு நிறம் தான் அந்த பானத்தினுடைய முக்கியமான ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குதுன்னு தெரியுது. அது மருந்தாக வர்றது அப்புறம் இருக்கட்டும், இப்போ நம்ம பானங்கள்லையே இதை எடுக்கக்கூடாது.